ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா August 4 அன்றைக்கி நம்ம சங்கர் சார் 2 முக்கியமான ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோவில் என்ன விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லணும்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேல்ஸ் டீம் மற்றும் ப்ரமோஷன் டீம் இந்த ரெண்டையுமே செலக்ட் செஞ்சவங்க விட்ராவல் கொடுக்க இன்னைக்கு தான் கடைசி நாள். ரீஃபண்ட் டீம் செலக்ட் செஞ்சவங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் நடைபெறும். அதில் ரீஃபண்ட் மற்றும் வேலட் அமௌண்ட் ரெண்டுமே உங்களை சேரும். சேல்ஸ் டீம் மற்றும் ப்ரமோஷன் டீம் உங்கள் வேலெட்டில் உள்ள முழு அமௌண்ட்டையும் விட்ராவல் கொடுக்குமாறு சார் சொல்லியிருக்காங்க. விட்ராவல் ஒரு முறை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதாவது 50 பைசா மட்டும்தான் விட்ராவல் கொடுக்க முடியாது. ₹1 இருந்து எவ்வளோ ரூபா வேணாலும் நம்ம விட்ராவல் கொடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்கவும். வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்த பின் பேங்க் டீட்டெயில்ஸை மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பேங்க் டீட்டெயில்ஸை செக் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுங்க. மீறி நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்காது. உங்களுடைய வேலட் அமௌண்ட் 0 ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக நீங்கள் குரூப்பில் கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா குரூப்பில் இருந்தும் நீங்கள் நீக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நேற்றே வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டில் தவறு இழைத்தவங்களுக்கு மட்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ₹1 நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால சில பேர் ₹1 வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுறதா சார் சொல்லியிருக்காங்க. இனி இதுக்கப்புறம் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிறதையும் அதில் சார் கன்ஃபர்மேஷனாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. யாராவது சேல்ஸ் டீமில் இருந்து ப்ரொமோஷன் டீமுக்கோ இல்லை நான் ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீமுக்கோ தவறுதலாக நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மெயில் மூலயமா அட்மின் டீமுக்கு தெரியப்படுத்துங்க. மெதுவாக உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு சரி செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் டீமை செலக்ட் செஞ்சவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரீஃபண்ட் செலக்ட் பண்ணவங்களுக்கு அவ்வளோதான், இனி ரீஃபண்ட் மட்டும்தான் வழங்கப்படும். சேல்ஸ் டீம் மற்றும் ப்ரமோஷன் டீமுக்கு டிடக்ஷன் 20% இருக்கும். அமௌண்ட்டும் கூடிய சீக்கிரமே உங்களை சேரும். ஏன் அப்படின்னா இப்போ நடுவில் சார் அறிவித்தாங்க சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமுக்கு அமௌண்ட் லேட்டாக தான் வரும், அது மட்டும் இல்லாமல் டிடெக்ஷன்லேயும் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. மற்றவர்களை போல தான் சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமுக்கும் டிடெக்ஷன் 20% தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீமுக்கு அமௌண்ட் விரைவில் சேரும் அப்படின்னு அந்த ஒரு கான்செப்டுக்காகவே ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் டீமை செலக்ட் செஞ்சு உண்மையாகவே இதில் உழைக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ள நபர்களுக்கு இடையூறாக இருந்த காரணத்தினால மட்டும்தான் சேல்ஸ் டீம் மற்றும் ப்ரொமோஷன் டீமுக்கு டிடக்ஷன் கூடுதலாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் வர தாமதமாகும் அப்படின்னு சார் அறிவித்ததா இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவும் போல தான் சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீமுக்கு டிடக்ஷன் 20% தான். அண்ட் அட் த சேம் டைம் அமௌண்ட்டும் கூடிய சீக்கிரமே சேரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் டீம் மெயிலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வர்ற அக்ரிமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் போட்டு நீங்கள் அதை அட்மின் டீமுக்கு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா குறைஞ்சது 90 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பணம் சேரும். அது எப்போ வரும் அப்படிங்கிற டேட்டையும் அந்த மெயிலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எஸ்பிஓ வேணாம் அப்படின்னு ரீஃபண்ட் மற்றும் ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு இன்னும் 10 நாட்களுக்குள்ளே உங்களுடைய அமௌண்ட் சேரும் அப்படின்னு சார் தெரிவிச்சிருக்காங்க. ரீஃபண்ட் செலக்ட் செஞ்சவர்களை தவிர மற்ற காரணத்துக்காக ஐடி சஸ்பெண்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட சரியான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 20% டிடெக்ஷன் செய்யப்பட்ட அமௌண்ட் குரூப் கொடுத்து எஸ்பிஓ மெம்பர்ஸை நாங்கள் அதிகரிச்சிருக்கோம், அதுக்கு எந்த ஒரு பயனுமே எங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு வருந்தக்கூடிய நபர்களுக்கு டாஸ்க் கொடுத்து அதன் மூலியமாக அவர்களுக்கு வேலெட்டில் இந்த 20% டிடெக்ஷன் செய்யப்பட்ட அந்த அமௌண்ட்
ஒர்க்கிங் அமௌண்ட்டாக அவங்களுக்கு வேலெட்டில் கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அந்த விரிவான இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரமே நோட்டீஸ் போட சார் அறிவிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. டீம் கொடுத்தவங்களுக்கு 4 மாதம் கழிச்சு அவங்களுக்கு அதற்கான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 நபர்கள் வெறும் ₹1 வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரியாக வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுங்க. இன்னைக்கு வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய வேலட் அமௌண்ட் 0 ஆகிரும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொருடைய டேட்டா பேஸும் புதுசாக தொடங்கப்பட இருக்கிறதுனால பழைய டேட்டா பேஸ் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ அதன் காரணமாக உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா கொடுக்கல அப்படின்னா 0 ஆகிரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வேலட் ட்ரான்ஸ்ஃபருக்கு லிமிட் வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6500 இந்த மாதிரியான ஒரு லிமிட் இருந்துச்சு. ஆனால் இப்போது எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. எனவே எல்லா அமௌண்ட்டையுமே உங்களுடைய அஃபீலியேட் வேலெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமௌண்ட்டையுமே நீங்கள் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி லென்த்தான ஆடியோ வராது, அது மட்டும் இல்லாமல் அன்டைமில் மெசேஜும் வராது அப்படின்னு சார் தெரிவிச்சிருக்காங்க. ரீஃபண்ட் பற்றிய கேள்விகள் கேட்பதை இனி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு செலக்ட் செஞ்சவங்க இனி குரூப்பில் இருந்தால் அவங்கள விலக்கிருங்க. ஏன்னா அவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சார் தெரிவிச்சிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸில் வேறொரு டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் அமௌண்ட்டு தெரியாமல் குறைவாக நான் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு பிரச்சனை உள்ள நபர்கள், நான் ₹1 வித்ட்ரா கொடுத்துட்டேன் அப்படின்னு இருக்கிற நபர்கள், இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற நபர்கள் அனைவருக்குமே இன்னைக்கு வாய்ப்பு வழங்குறதா சார் சொல்லியிருக்காங்க. சார் அறிவிப்பாங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். வித்ட்ரா கேன்சல் ஆப்ஷனை கொண்டு வருவதாகவும் நாமே அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து வெப்சைட்டில் வந்து சம் சேஞ்சஸ் நடைபெறுது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இதை வந்து சரியானதுக்கப்புறமா இதை வந்து அவங்க ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. பழைய நபர்கள் காமன் பாஸ்வேர்டு மற்றும் சுலபமான பாஸ்வேர்டான 1 2 3 4 5 இந்த மாதிரியான ஈஸியான பாஸ்வேர்டு வச்சிருக்கிற காரணத்தினால மட்டுமே மற்ற நபர்கள் வந்து அதை ஈஸியாக வந்து கையாடல் செய்துடுறாங்க. அந்த மாதிரி அவங்க கையாடல் செய்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்து வித்ட்ரா அமௌண்ட் அவங்களுக்கு வர்ற மாதிரியான ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்திடுறாங்க. ஸோ சில பேர் இதையே வேலையாக வச்சுருக்காங்க. அதனால் இது மாதிரியான பாஸ்வேர்டு ஈஸியாக வச்சுருக்கிற நபர்களும் காமன் பாஸ்வேர்டு வச்சுருக்கிற நபர்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக மாற்றிக்குங்க. உங்களில் ஒருவர் தான் இது மாதிரியான தவறான செயலில் ஈடுபடுறாங்க. தேவையான நபர்கள் மட்டும் ஃபர்காட்டன் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டை மாற்றிக்கங்க. யூடியூபர்ஸ் இதை உடனடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சார் வந்து இதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் ஆகஸ்ட் 4 அன்னைக்கு சார் கொடுத்த 2 ஆடியோவுடைய ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை சார் நோட்டீஸ் போர்டில் தெரிவிச்சிருக்காங்க. உடனே போய் பாருங்கள். பார்க்காதவங்க அது மூலயமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நோட்டீஸ் போர்டு போய் உடனே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.